தோணி, படகு போன்ற இவ்வாறான சிறிய வள்ளங்கள் போன்றவற்றினால் இன்று கடலுக்கு செல்லுகின்றவர்கள் இன்று அவர்களுடைய பொருளாதார நெருக்கடியின் காரணமாக அல்லது இந்த பொருளாதார பிரச்சனையின் காரணமாக அவர்களால் பெரிய மீனவ முயற்சிகளிலே களமிறங்க முடியாத ஒரு சூழல் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று இந்த சுருக்குவலை தடை செய்யப்பட்டதா என்பதை நாங்கள் சற்று விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் காட்டுகின்ற இந்த வலை இன்று எங்களுடைய பிரதேசங்களிலே பயன்படுத்துகின்ற சுருக்குவலை என்று சொல்லப்படுகின்ற வலை இன்று இது எங்களுடைய பிரதேசங்களிலே தடை செய்யப்பட்ட வலையாகவும் ஏனைய பிரதேசங்களிலே இது தடை செய்யாமல் இன்னும் அங்கிருக்கின்ற மீனவர்கள் பயன்படுத்துகின்ற வலையாகவும் காணப்படுகின்றது. இந்த 7 கடல் மைல்களுக்கு அப்பால் சென்று மீன் பிடிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற விடயங்கள் கூட எந்த அளவுக்கு சாத்தியம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது ஏனைய மாவட்டங்களிலே சில நேரங்களிலே சரியாக இருந்தாலும் குறிப்பாக இது திருகோணமலை மாவட்டத்திலே இது ஒரு பிழையான ஒரு நிலைப்பாடாக காணப்படுகின்றது. இன்று இந்த பார்லமென்றத்திலே விவாதிக்கப்படுகின்ற கடல் தொழில், நீரியல் வளங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் விவாதத்திலே உரையாற்றுவதையிட்டு நன்றியை தெரிவித்து, குறிப்பாக இன்று இந்த நாட்டிலே மிக முக்கியம் வாய்ந்த ஒரு அமைச்சாக இந்த அமைச்சு காணப்படுகின்றது. இன்று நாங்கள் எங்களுடைய நாட்டை எடுத்து பார்க்கின்ற பொழுது கூடுதலான மக்கள் கடல் தொழிலை நம்பி அவர்களுடைய தொழிலை மேற்கொள்ளுகின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் முன்னெடுக்கும் என்ற அடிப்படையிலே குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய மாவட்டத்திலே இன்று மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற பல பிரச்சனைகள் காணப்படுகின்றது. குறிப்பாக இன்று அங்கிருக்கின்ற மீனவர்கள் இன்னும் அந்த பழமையான மீன் பிடிக்கின்ற முறைகளை கையாளுகின்றவர்களாக அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற மீனவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் அங்கிருக்கின்ற அந்த மீனவர்களுக்கான நவீன மீன்பிடி முறைகளை அறிமுகப்படுத்தி அவர்களையும் அந்த புதிய முறையின் அடிப்படையிலே மீன்களை பிடிக்கின்ற அந்த நிலைப்பாட்டுக்கு எங்களுடைய கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த குறிப்பாக திருகோணமலை மாவட்ட மீனவர்களையும் உள்வாங்க வேண்டும் என்பதை எங்களுடைய அமைச்சர் அவர்களிடம் இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போன்றுதான் இன்று எங்களுடைய மீனவர்களுக்கான அந்த கடன் வசதிகள் இன்று இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. இன்று குறிப்பாக தோணி, படகு போன்ற இவ்வாறான சிறிய வள்ளங்கள் போன்றவற்றினால் இன்று கடலுக்கு செல்லுகின்றவர்கள் இன்று அவர்களுடைய பொருளாதார நெருக்கடியின் காரணமாக அல்லது இந்த பொருளாதார பிரச்சனையின் காரணமாக அவர்களால் பெரிய மீனவ முயற்சிகளிலே களமிறங்க முடியாத ஒரு சூழல் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே அவர்களுக்கான அந்த கடன் வசதிகள் மூலமாவது தொழிலை பெரிதாக்கி கொள்ளுகின்ற முயற்சிகளை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்றுதான் இந்த மீனவர்களுக்கான வீட்டு திட்டங்கள், அவர்களுடைய தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்கின்ற வேலை திட்டங்களையும் உள்வாங்குவோமாக இருந்தால் நான் இருக்கின்றேன், அதுவும் நாங்கள் மீனவர்களுக்கு செய்கின்ற மிகவும் சிறந்த விடயங்களாக காணப்படும். அதே போன்றுதான் இன்று நாங்கள் பார்க்கின்றோம், மீனவர்களுக்கும் கடற்படையினர்களுக்கும் இடையிலான சில பிரச்சனைகள் காணப்படுகின்றன. ஆகையால் அதற்கான தீர்வுகளையும் முன்னெடுத்து அந்த பிரச்சனையையும் தீர்க்கின்ற செயற்பாடுகளை கௌரவ அமைச்சர் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் பெற்றுக்கொள்கின்றேன். அதே போன்று எங்களுடைய புல்மோட்டை பிரதேசத்திலே மீனவர்கள் பயன்படுத்திய ஒரு பகுதி இன்று கடற்படையினரால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது. ஆகையால் இன்று தடுத்து வைக்கப்படுகின்ற அந்த காரணத்தினால் அந்த பிரதேசத்தை பயன்படுத்த முடியாத மீனவர்கள் பல அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் அந்த விடயத்திலும் கவனம் செலுத்தி அவர்களுக்கான அந்த இடத்தை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கையையும் கௌரவ அமைச்சர் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, சபை தலைவர் அவர்களே, எங்களுடைய மாவட்டத்திலே அல்லது குறிப்பாக எங்களுடைய மாகாணத்திலே காணப்படுகின்ற பெரும் பிரச்சனை தான் இந்த சுருக்குவலை என்ற ஒரு விடயம். இந்த சுருக்குவலை என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய நாட்டிலே இன்று 2 சட்டங்கள்
காணப்படுவதாக இன்று நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகின்றது. ஏனென்றால் இன்று வடகிழக்கை எடுத்து பார்க்கின்ற பொழுது அந்த வலை தடை செய்யப்பட்ட வலையாக அதாவது சொல்லப்பட்டு இன்று அந்த மீனவர்கள் கைது செய்யப்படுகின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது. ஆனால் இதே வலையை பயன்படுத்துகின்ற ஏனைய காலி மாத்தரை போன்ற பிரதேசங்களில் இருக்கின்ற மீனவர்கள் இதை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். ஆகையால் தடை செய்ய வேண்டுமாக இருந்தால் அது நாடளாவிய ரீதியிலே தடை செய்யப்படுகின்ற வலையாக இருக்க வேண்டும் அல்லது தடையாக இருக்க வேண்டும். வடகிழக்கிலே ஒரு சட்டம், ஏனைய பிரதேசங்களிலே இன்னும் ஒரு சட்டம் என்றால் இதை நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக கௌரவ அமைச்சர் அவர்களே, இன்று இந்த சுருக்குவலை தடை செய்யப்பட்டதா என்பதை நாங்கள் சற்று விளங்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக 1986ஆம் ஆண்டு சுருக்குவலை தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலின்படி 3.8 அங்குல கண் அளவு கொண்ட அந்த சுருக்குவலை அனுமதி பத்திரம் வழங்கப்படலாம் என்பது இன்று இந்த இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, இந்த கெசட்டிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகையால் அந்த கெசட்டையும் நான் ஹேண்ட்சாட் படுத்த விரும்புகின்றேன். அதே போன்றுதான் இந்த வர்த்தமானி அறிவித்தலின்படி 3.8 அங்குலத்துக்கு மேற்பட்ட கண்ணுள்ள வலைகள் அனைத்தும் சட்ட ரீதியான வலைகள் என்று சொல்லப்படுகின்றது. குறிப்பாக இங்கு நான் காட்டுகின்ற இந்த வலை இன்று எங்களுடைய பிரதேசங்களிலே பயன்படுத்துகின்ற சுருக்குவலை என்று சொல்லப்படுகின்ற வலை இன்று இது எங்களுடைய பிரதேசங்களிலே தடை செய்யப்பட்ட வலையாகவும் ஏனைய பிரதேசங்களிலே இது தடை செய்யாமல் இன்னும் அங்கிருக்கின்ற மீனவர்கள் பயன்படுத்துகின்ற வலையாகவும் காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த வலையின் பயன்படுத்துகின்ற பொழுது இவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்றது. இவ்வாறு வழக்கு தாக்குதல் செய்கின்ற பொழுது சுமார் ஒருவருக்கு 20 லட்சத்துக்கு மேற்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்கின்ற அளவுக்கு இன்று இந்த வழக்குகளின் மூலமாக அவர்கள் நஷ்டத்தை அடைகின்றார்கள். ஆகையால் இந்த சுருக்குவலை பிரச்சனை என்பது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. கௌரவ அமைச்சர் அவர்கள் இதிலே விசேடமான கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் இன்று கூட நான் சொல்லுகின்ற இந்த மாத்தலை அல்லது காலி பிரதேசங்களிலே சென்று பார்த்தால் இதே வலையை பயன்படுத்தி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அங்கு என்ன சட்ட நடவடிக்கைகள் எடுக்கின்றார்கள் என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். இன்று இந்த சட்ட நடவடிக்கை எடுப்பதனுடைய பிரதான நோக்கம் என்னவென்றால் இதற்கான அனுமதி பத்திரம் வழங்கப்படவில்லை என்பதற்காகத்தான் இன்று இந்த மீனவர்களை கைது செய்கின்றார்கள். ஆகையால் இந்த வலை தடை செய்யப்பட்டிருந்தால் இது ஒரு பிழையான தொழில் என்று அவர்களை கைது செய்திருப்பார்கள். ஆனால் அவ்வாறு செய்யாமல் அவர்களுக்கான அந்த அனுமதி பத்திரம் வழங்கப்படவில்லை என்ற காரணத்துக்காக இன்று அவ்வாறான வழக்குகள் இன்று தாக்கல் செய்யப்படுகின்ற காரணத்தினால் பெரும் மீனவர்கள் இந்த அடிப்படையிலே அவர்கள் பாதிப்பு அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இன்று மீனவர்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இன்று ஒவ்வொரு மீனவர்களும் படுகின்ற கஷ்டங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்னும் பல விடயங்களை இந்த இடத்திலே சொல்ல முடியும். இருந்தாலும் எங்களுடைய திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இந்த சுருக்குவலை என்பது உண்மையிலே இது ஒரு கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஆகையால் கௌரவ அமைச்சர் அவர்கள் அந்த விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகையால் அதே போன்றுதான் எங்களுடைய பிரதேசத்திலே இன்னும் ஒரு குறையாக காணப்படுகின்ற ஒரு விடயம், இந்த 7 கடல் மைல்களுக்கு அப்பால் சென்று மீன் பிடிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற விடயங்கள் கூட எந்த அளவுக்கு சாத்தியம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது ஏனைய மாவட்டங்களிலே சில நேரங்களிலே சரியாக இருந்தாலும் குறிப்பாக இது திருகோணமலை மாவட்டத்திலே இது ஒரு பிழையான ஒரு நிலைப்பாடாக காணப்படுகின்றது. குறிப்பாக அங்கிருக்கின்ற சில பிரதேசத்திலே இருந்து இன்னும் ஒரு பிரதேசத்துக்கு சென்றுவிடும் 7 கிலோமீட்டர் அந்த குடா போன்று அமைந்திருப்பதன் காரணமாக இந்த 7 கிலோமீட்டர் என்பது அந்த இடத்திலே கணிக்க முடியாத ஒரு நிலையிலே காணப்படுகின்றது. ஆகையால் இந்த விடயத்திலும் கௌரவ அமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்தி இந்த எல்லைகளை குறைக்க முடியுமா அல்லது இவர் எந்த அடிப்படையிலே இந்த 7 கிலோமீட்டர் தூரத்திலே மீன் பிடிக்க வேண்டும் என்ற அந்த விடயங்களை மீண்டும் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை கௌரவ அமைச்சர் அவர்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்றுதான் இன்று இந்த VMS கட்டணம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கட்டணம் பெரிய படகுகள் பயணப்பாதையை கண்காணிக்க பயன்படுத்துகின்ற இந்த VMS உபகரணத்துக்காக குறிப்பாக மாதாந்த கட்டணமாக 5500 ரூபாய் அறவிடப்படுகின்றது. உண்மையிலே பெரும்பாலான படகுகள் வருடத்திலே குறிப்பாக 6
மாதங்கள் தான் இந்த தொழிலுக்கு செல்கின்றார்கள். ஆனால் இவர்கள் எல்லா மாதங்களுக்கும் இந்த கட்டணத்தை கட்ட வேண்டிய ஒரு நிலைப்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் தொழிலுக்கு செல்லுகின்ற இந்த 6 மாதத்துக்கு மாத்திரம் இந்த கட்டணத்தை செலுத்துகின்ற ஒரு நிலையை கௌரவ அமைச்சர் அவர்கள் உருவாக்குவார்களாக இருந்தால் குறிப்பாக அது மீனவருக்கு செய்கின்ற ஒரு சிறந்த விடயமாக இருக்கும் என்பதையும் இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன். அதே போன்றுதான் சபைக்கு தலைமை தாங்குகின்ற சபை உதவி அவர்களே, தற்போது இந்த கடல் தொழில் அலுவலர்கள் கடல் தொழில் அலுவலர்களுடைய தற்போதுள்ள சில பிரச்சனைகளை அவர்கள் இனம் காட்டியிருக்கின்றார்கள். குறிப்பாக அவர்கள் நாடு முழுவதும் கடல் தொழில் அலுவலர்களுக்கான பாரிய பற்றாக்குறை நிலவுகின்றது. அந்த அடிப்படையிலே 2015ஆம் ஆண்டு அளவிலே ஆட்சேர்க்கப்படுகின்ற ஒரு நிலைப்பாடு உருவாக்கப்பட்டு இன்று அந்த ஆட்சேர்ப்புகள் இடைநிறுத்தப்பட்டதாக இன்று தகவல்கள் வழங்கப்படுகின்றன. ஆகையால் அதனை தீர்க்க வேண்டும் என்றால் அங்கு அந்த பிரதேசத்துக்கு வருகை தந்து அங்கிருக்கின்ற மீனவர்களுடன் கதைத்து அந்த நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டு அறிந்து அதற்கான தீர்வுகளை கௌரவ அமைச்சர் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் கூடுதலான மீனவர்கள் நான் நினைக்கின்றேன் இம்முறை உங்களுடைய அரசாங்கத்துக்கான ஆதரவை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கான ஒரு நியாயம், அவர்களுக்கான ஒரு நீதியை அவர்கள் எதிர்பார்த்தவர்களாக இருக்கின்றார்கள். குறிப்பாக எங்களுடைய பிரதேசங்களில் கூட இம்முறை பெரும் காரியாலயம் உருவாக்கப்பட்டு இன்று உங்களுக்கான அந்த ஆதரவுகளை தந்திருக்கின்றார்கள். ஆகையால் அவர்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் செவிமடுத்து அதை தீர்த்து தருவதற்கான நடவடிக்கையை கௌரவ அமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன்.